وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவு, அன்பு, நேசம், பாசம் அத்துணையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரக விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனை உருவாரம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப நம்முடைய ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குறைஞ்சிக்கிட்டு போற ஒரு காலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ஒரு சின்ன பரிசோதனை செஞ்சு பாருங்க. சுய பரிசோதனை ஒன்று வீட்டுல போய் என்ன செய்யுங்க, செஞ்சு பாருங்க. நான் ரமலான் ஆரம்பத்துல எப்படி இருந்தேன், எப்படி குர்ஆன் ஓதினேன், எப்படி துஆ கேட்டேன், எப்படி தியாகுல தொழுதேன், எப்படி இமாஜாவாத்தோடு கலந்து கொண்டேன், எப்படி முன் பின் சுன்னத்துக்களை பேணி தொழுதேன் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று மனசோட என்ன செய்யுங்க, கேட்டு பாருங்க. அப்ப நம்ம முன்னேற்றத்துல இருக்கிறோமா, பின்னேற்றத்துல இருக்கிறோமா, பின்னோக்கி போறோமா அப்படின்னு என்ன செய்யும். நாங்க முன்னோக்கி போறோமா அல்லது பின்னோக்கி போறோமா அப்படின்னு என்ன செய்யும் புரிஞ்சு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஒரு சுய பரிசோதனை நம்ம அடிக்கடி செய்தால்தான் நம்ம இந்த மாதத்தை சிறப்பாகவும் இபாதத்தோடும் என்ன செய்யலாம், கழிக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த செய்தியோடு நேற்றைய தினம் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்காக படைத்திருக்கிறார், எங்களோடு வாழுகிற அந்த மனைவியை நாம் எவ்வளவு தூரம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சில செய்திகளை மட்டும் என்ன செய்தோம் பார்த்தோம். இது 2-3 மணித்தியாலும் பேச வேண்டிய தலைப்பு இருந்தாலும் இந்த குறுகிய ஒரு மாதத்துக்குள்ள எவ்வளவு நிறைய தகவல்களை நம்மளோட வாழ்க்கையில எடுத்து மாற்றத்தை கொண்டு வர முடியுமோ அவ்வளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சுருக்கமாக சில செய்திகளை நம்மளோட உள்ளத்துக்கு ஒரு சிந்தனையாக செய்கிறோம், பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு தந்த ஆகப்பெரிய ஒரு அருள்தான் இந்த கணவன் என்பது. அல்லாஹ் தஆலா இந்த ஆணுக்கு தான் அந்த குடும்பத்தை பராமரிக்கிற பொறுப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 34வது வசனம், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஆண்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நம்மட மனைவிமார்களை நிர்வாகம் செய்கிற ஒரு பொறுப்பை அல்லாஹ் தஆலா செஞ்சிருக்கிறான், ஆண்களுடைய கையில அல்லாஹ் தந்திருக்கிறான். இதை நாங்க பெண்களாகிய நாங்க புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் எங்களை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கிறான், அவங்க சொல்ற மாதிரி இந்த மண்ணுக்கு மேலே நாங்க வாழணும்.
அவங்களோட திருப்தியோடு இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து மரணிக்கணும். அவங்க அதிருப்திப்படுகிற அடிப்படையில் வாழ்ந்து விடக்கூடாது. எங்களை எவ்வளவு அவங்க திருப்திப்படுகிற அளவுக்கு இந்த மண்ணுக்கு மேல நாங்க வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களில் திருப்திப்படுவான். எங்களோட மறுமை வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நாங்கள் சுவர்க்கம் போவது லேசாக இருக்கும் என்று பெண்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல எங்களுக்கு தந்த கணவன் ஒரு நன்றி உள்ள ஒரு மனைவியாக இந்த மண்ணுக்கு மேலே நாங்கள் முதலாவது எங்களை பழக்கிக் கொள்ள வேண்டும். எப்ப பார்த்தாலும் கணவனை குறை சொல்லுகிற ஒரு எண்ணத்துல இருந்து நாங்கள் தூரமாகும். பக்கத்து வீட்டுக்காரியிடத்துல போய் எங்களுடைய வேதனைகளை சொல்லி பகிர்ந்து கொள்ளுகிற, அதுக்கு அவ உரமூட்டுகிற, இன்னும் எங்களை உணர்ச்சி வசப்படுத்துகிற அடிப்படையில் எங்களை திசை திருப்புகிற மாதிரியான வார்த்தைகளை அப்படிப்பட்டவர்கள்ட்ட கண்டு பேசாமல் இருப்பது மிக பிரதானமானது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியில 6094வது ஹதீஸ், புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நீங்க யாராவது உங்களில் யாரையாவது பார்க்க வேண்டுமாக இருந்தால் அவருக்கு கீழே உள்ளவங்களை பார்க்கட்டும், அவரை விட மேல உள்ளவங்களை நீங்க பார்க்காதங்க என்று ரசூலுல்லாஹி சொல்லித்தாராங்க. அப்ப நம்ம யாரை பார்க்கணுமாக இருந்தால் நம்மளை விட இந்த மண்ணில கஷ்டத்தோட சிரமத்தோட வேதனையோட பொருளாதார கஷ்டத்தோட வீடு வாசல் இல்லாம அப்படியான ஒரு குடும்பம் இந்த மண்ணுக்கு மேலே வாழுமே, அப்படியான ஆட்களோடு நம்மளோட வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கணும். ஆனா பெண்களை பொறுத்த மட்டும் அது ரொம்ப கம்மி. அவங்க ஒப்புறதுல உசக்கத்தான் இருக்கும், பணியை பார்க்கறது இல்லை. அவங்களுக்கு இந்த குறுகிய பார்வை இல்லை, அகண்ட பார்வை. எப்பயும் மாடி வீடுதான் கண்ணுக்கு தெரியும், மாப்பிள்ளோட பைக் கண்ணுக்கு விளங்காது, பக்கத்து வீட்டுக்காரன கார் தான் கண்ணுக்கு தெரியும். அது மாதிரி தான் வாழணும்னு கற்பனை. எப்ப பார்த்தாலும் நமக்கு பொருளாதார மோகம், நம்முடைய கணவனை இன்னொருவனோடு ஒப்பிட்டு பார்க்கிறது, நம்முடைய கணவனுடைய குறையை இன்னொருத்தியோடு இன்னொருவனோடு பேசுவது, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல் போறதற்கு மிகப்பெரிய விஷயம் இதுதான். இந்த உலகத்துல வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் வளர்த்தெடுத்த பெண்கள், வளர்த்தெடுத்த சஹாபாக்கள் எவ்வளவு ஆச்சரியமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. புகாரியில முஸ்லிம்ல 4800 அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நம்பர் சரியான ஞாபகம் இல்ல, 4800 சொச்சமான ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு செய்தி தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த ஒரு கணவன் மனைவியுடைய செய்தி. அதுல எப்படியான ஒரு வரலாறு நடந்திருக்குது அப்படின்னு பாருங்க. நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டு இருப்பீங்க. 4853வது செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. கேட்கக்கூடியவர்களே பாருங்க, இந்த உலகத்துல உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வாழ்ந்தாங்க. அவர் இரண்டாவது தரமாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் முடித்துக் கொண்டார்கள். அவருக்கு ஏற்கனவே ஒரு பிள்ளை இருக்கிறது. அந்த பிள்ளையுடைய பேர் தான் அனஸ் இப்னு மாலிக். இந்த பிள்ளையத்தான் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த போது ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்வதற்காக விதவையாக இருந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட கொண்டு போய் விட்டாங்க. யா அல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், எனக்கு பொருளாதாரம் வேண்டாம், என்ற மகனை நீங்க வைத்துக் கொண்டு வேலை வாங்குங்க, அந்த வேலையை செய்து அவர் மார்க்கத்தை படிக்கட்டும் அப்படி என்று அந்த விதவை பெண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் தந்த மகனை ஒப்படைக்கிறாங்க. இந்த மகனார் சொல்றார், உம்மாவை பத்தி ஒரு மகன் அனஸ் தந்த சாச்சா அல்லது சின்னவாப்பாவை பத்தி சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. இதுதான் ஆச்சரியம். ஒரு தடவை அபூ தல்ஹா வீட்டில இருந்து போறார், நமக்கு தெரியும். போயிட்டு அவர் வாரார். போற நேரம் அவருடைய மகனும் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். ஒரு பயணம் போயிட்டு வார அந்த நேரத்துல மகன் மௌத்தாகிட்டார்.
ஒரு வீட்டில ஒரு ஜனாசா விழுந்தா எப்படி இருக்கும்? தனக்கு பிறந்த மகன் மரணித்த அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஓடோடி முதலாவது போனது பக்கத்து வீட்டுக்காரங்க போய் சொல்றா, இங்க பாருங்க, என் கணவர் வெளியூர் போயிருக்கிறார், என் மகன் மரணித்த செய்தியை நான் சொல்லிக் கொள்வேன், நீங்க யாரும் தயவு செய்து என்னுடைய கணவனிடத்தில் சொல்ல வேண்டாம். அவர் வெளியூர் போயிருக்கிறார், அவர் பல எதிர்பார்ப்போடு வருவார், பல கவலைகளோடு வருவார், பல துக்கத்தோடு வருவார். அவர் போன பயணத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கலாம். அவர் எங்களுக்காக போன பயணம். அதனால தயவு செய்து நீங்க யாருமே என்ன செய்ய வேண்டாம், போய் சொல்ல வேண்டாம், என் மகன் மரணித்த செய்தியை சொல்லாதீங்க, தயவு செய்து சொல்லாதீங்க. ஓகே, கணவர் மகன் மௌத். இப்படி ஒரு மனைவி இந்த பூமியில இருக்க ஏழுமா? நினைச்சு பாருங்க, ஈமான் இருந்தாலே தவிர. மகன் மௌத்தாகின மகனை தூக்கி ஒரு சுவர் ஓரம், இந்த தாப்ப சுவர் ஓரமா அப்படியே வளர்த்தாட்டி ஒரு துணி துண்டை எடுத்து மகனை மூடிடுறான். அல்லாஹ் மகனை மூடிடுறான். மகனை மூடி விட்ட உடனே மகனார் சொல்றான், அனஸ் சொல்றாங்க, என்ற உம்மா என்றைக்குமே இல்லாத அளவு அன்று தன்னை அலங்கரித்துக் கொண்டார். அப்படியே ஹதீஸ்ல வாசகம் வருகிறது சகோதர சகோதரிகளே, என்றைக்கும் இல்லாத அளவு அன்று என் தம்பி மரணித்த போது என் தம்பியை எடுத்து ஒரு சுவர் ஓரமாக வளர்த்தாட்டி விட்டு ஒரு துணி துண்டால் மூடிவிட்டு என்ற உம்மா என்றைக்கும் இல்லாத அளவு அன்று தன்னை தயார்படுத்தி தன்னுடைய சின்ன பாப்பாவுக்காக வேண்டி உணவுகள் தயார் செய்கிறார். என்னுடைய சின்ன பாப்பா வந்த உடனே அவருக்கு உணவை பரிமாறுகிறார், அவரோடு சந்தோஷமாக இருக்கிறார். அன்று இரவே 2 பேரும் இல்லறத்திலும் ஈடுபடுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். இது முடியுமா சகோதர சகோதரிகள்? இது கற்பனை பண்ணலாமா? தனக்கு பிறந்த மகனை ஜனாசாவாக ஒரு மூலையில் வைத்துவிட்டு ஒரு கணவனுடைய திருப்திக்காக ஒரு பெண் தன்னை அலங்கரித்துக் கொண்டு அந்த கணவனோடு அன்று இரவு எதையும் காட்டிக் கொள்ளாமல் மனவேதனையை கூட மனதுக்குள் மறைத்துக் கொண்டு தன் மகனின் மரணத்தை கூட கணவனுடைய திருப்திக்காக வேண்டி மனசுக்குள் புதைத்துக் கொண்டு ஒரு மனைவி அன்று கணவனோடு சந்தோஷமாக இருந்து விட்டு கணவனை பார்த்து கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இதுதான் முக்கியம். இது மௌத்தா பைத்து பிள்ளைன்னு சொல்லல, அல்லாஹ் எடுத்துட்டா அப்படி எல்லாம் சொல்லலங்க. பேச்சு ஒழுக்கம். ஒரு கணவன் மனசை புரிந்து பேசுகிற மனைவி வெளியில போய் வந்திருக்கிறார். பிசினஸ்ல 1000 பிரச்சனை இருக்கும், வெளியில 1000 பேர் ஏசிருப்பார்கள். பிசினஸ் லாபமாக இருக்கும், நஷ்டமாக இருக்கும். எனக்காக காலையிலிருந்து இரவு வரைக்கும் தேய்ந்து வெயில் பாராமல் மழை பாராமல் என் கணவன் என் குடும்பத்துக்காக என்னை கட்டிய ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்கு பிள்ளை பெற்றார் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எடுத்துக்கொள்ளுகிற பிரயத்தனம் இருக்கிறது. கணவன் போய் கேட்கிறாரு, யாராவது நமக்கு இரவலாக ஒரு பொருளை தந்துவிட்டு அந்த பொருளை திரும்ப கேட்டால் கொடுக்க வேண்டுமா இல்லையா? என்ன வார்த்தை! சுப்ஹானல்லாஹ். அப்பதான் சொல்றார், என்ன கேக்குறீங்கம்மா உம்மு சுலைம், என்னமா கேக்குறீங்க? ஒருவர் நம்மிடத்தில் இரவலாக அமானிதமாக ஒரு பொருளை தந்துவிட்டு திரும்ப கேட்டால் கொடுப்பதுதானே நியாயம், அதை கொடுத்துடோமே. அப்பதான் உம்மு சுலைம் சொன்னாங்க, அன்பு கணவரே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அமானிதமாக ஒரு பிள்ளையை தந்தான், அந்த பிள்ளையை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். முடியுமா மனைவியால? நம்மளோட மனைவியால இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? எப்படி இருக்கும் அந்த வீடு? மனிதன் என்ற அடிப்படையில் மனசுக்குள்ள வேதனை, தந்தை என்ற அடிப்படையில் தடுமாற்றம், ஓடோடி போகிறார் பள்ளிவாசல். அல்லாஹ்வுடைய தூதரே, என் மனைவி பார்த்த வேலையை கண்டீங்களா யார சொல்லுங்களா? என் மகன் மரணித்த செய்தியை கூட இல்லத்தில் சொல்லாமல் அவள் மறைத்துக் கொண்டு அலங்கரித்துக் கொண்டு எனக்கு உணவு பரிமாறி அன்று இரவு என்னோடு சந்தோஷமாக இருந்துவிட்டு என் பிள்ளை மரணித்த செய்தியை சொல்லுகிறாள் யார சொல்லுங்களா? அல்லாஹ்வுடைய தூதரே, என்
என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஆறுதல் தேடிய போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பாரக்கல்லாஹு ஃபீ லைலத்திக்குமா வகாபிக்கும். அல்லாஹ் இன்று இரவு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டதின் ஊடாக அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்யக்கூடும். சுப்ஹானல்லாஹ். அந்த பெண்ணுடைய பொறுமைக்கும் அந்த பிள்ளையை இழந்துவிட்டு கணவனை திருப்திப்படுத்திய அந்த உயர்ந்த குணத்துக்கும் அதற்கு பிறகு 9 குழந்தைகள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறந்தது. அந்த 9 குழந்தைகளும் அல் குர்ஆனை பாடவிட்ட ஹாஃபிதுகளாக இந்த மண்ணுக்கு மேலே மாறி போன வரலாறு. ஒரு மனைவி தன் மகன் மரணித்த போது அன்பு கணவனை திருப்திப்படுத்துவதற்காக எடுத்துக்கொண்ட பிரயத்தனம் இந்த மண்ணுக்கு மேலே 9 குழந்தைகளை இறைவன் கொடுத்து 9 குழந்தைகளும் அல் குர்ஆனை சுமந்த ஹாஃபிதுகளாக இந்த மண்ணுக்கு மேலே மாறுகிற அளவுக்கு அன்றைய மனைவிமார்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பெண்களாகிய நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனை? வீட்டுக்கு வருவோம், சில நேரம் ஏதாவது உம்மா ஊதிரிப்பா காதுக்கு, அல்லது மைனி ஊதிரிப்பா, அல்லது பக்கத்து வீட்டுக்காரி ஊதிரிப்பா, மாப்பிள்ளைய பத்து ஊதிரிப்பா. இவர் சந்தோஷமா தான் வீட்டுக்குள்ள வருவார். வந்து தண்ணியே கேட்பார். கேட்கும் தண்ணி கிளாஸ் வந்து கப் வந்து டமார்ந்து என்னடா இது தண்ணி என்னடா கேட்கறது? சன்னி பிடிச்சு நிற்கிறார். சரி, சாப்பாடு வரும், பெல்ட்ல வர மாதிரி வர சாப்பாடு. என்னடா அவங்க சொல்றாருல்ல, வாயை திறந்து பேசுறேன், பேசிட்டா என்ன செய்ய பதில் என்னன்னு சொன்னா தான் தெரியும். சொல்லி என்ன கிழிச்சியா போறீங்க? நீங்க உங்களை முடிச்சு 20-30 வருஷம் என்னத்தை செஞ்சு கிழிச்சிங்க? 20-30 வருஷமும் ஒன்று கிழிக்கல வாழ்க்கையில. நீங்க உடுத்த உடுப்பு உங்களோட வாப்பா வாங்கி தந்து கொடுப்பா? நீங்க வாழ்ந்த வீடு உங்களோட வாப்பா கட்டின வீடா? நீங்க சாப்பிட்ட சாப்பாடு உங்களோட வீட்டால ஒவ்வொரு நாளும் ஆக்கி அனுப்பின சாப்பாடா? அப்ப நீங்க 30 வருஷமா சந்தோஷம் இல்லை, 20 வருஷமா சந்தோஷம் இல்லை. உங்களுக்கு நரக வாழ்க்கை தான், ஜெயில் தான். இப்படிதான் வாழ்ந்தீங்க. நவுதுபில்லாஹ். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. புகாரில 293வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களை பார்த்து சொல்றாங்க, யா மஹஷர நிஸா, பெண்கள் சமூகமே, தசத்தக்ன, தர்மம் கொடுங்க, நிறைய அள்ளி 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 கொடுங்க. ஒரு பெண் எழுப்புறா, அல்லாஹ்வுடைய தூதரே தர்மம் கொடுக்கவா? ஆமா கொடுங்க. ஏன்? உங்களை நரகத்தில் நான் அதிகமாக கண்டேன் என்றார். உங்களை நான் நரகத்தில் அதிகமாக கண்டேன். என்ன காரணம் யா ரசூலுல்லாஹ்? துக்திர்னல் லஅன், எப்ப பார்த்தாலும் வாயில திட்டுதான். இடி உழுந்துருவான், நெருப்பு பிடிச்சிடுவான், கத்திக்கு திட்டு, மம்பட்டிக்கு திட்டு, கதவு ஜன்னலுக்கு திட்டு, பிள்ளைக்கு திட்டு, சோத்துக்கு திட்டு, ரைஸ் குக்கருக்கு திட்டு, வாஷிங் மிஷினுக்கு திட்டு, பிரஷர் குக்கர் எல்லாத்துக்கும் திட்டு. சப்பாத்து சனியை பிடிச்ச சப்பாத்து கை கொடுத்து விளங்குது. சப்பாத்துக்கு திட்டுது, உடுப்புக்கு திட்டுது, கப்புக்கு திட்டுது. கணவனுக்கு அடிக்க வேண்டிய அடிதான் சில நேரம் கிச்சன்ல விட்டுமே சாமான். என்னது? கை தவறி கொடுங்க. கை தவறி கொடுங்கிறது இவ்வளவு நாளும் இல்லாத அன்றைக்கு தான் கை தவறி கொடுங்க. அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கார். பெண்களை புரிந்து கொள்வது மிக கஷ்டம். உங்களுக்காக இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போற பழக்கம் உங்கள்கிட்ட இருந்தா, நம்மளாம் வெளிநாட்டுக்கு போயிருக்கோம். இந்த குவைத், கத்தார், துபாயில நிறைய உறவுகள் நம்மள இலங்கை இந்திய உறவுகள் வேலை செய்யறாங்க. அவனோட வேலை என்ன தெரியுமா? சில நேரம் வீட்டுல டிரைவர், அல்லது ஏதாவது ஒரு தோட்டத்தை பார்க்கறது, அல்லது ஏதாவது ஒரு மெக்கானிக்கல் ஷாப். நல்ல உயர்ந்தவர்களை சொல்லல, அவங்க படுற வேதனை என்ன தெரியுமா? உன்னை கல்யாணம் முடிச்சு உங்களை நல்ல நிலைமையில வைக்கணும் என்பதற்காக அவனோட உம்மாட ஜனாசா சில நேரம் கிடைக்காது, அவனோட வாப்பாட மையத்தை அவனால பார்க்க முடியாது, அவனோட தம்பிட கல்யாணத்துக்கு அவன் இல்லை, அவனோட தங்கச்சிட கல்யாணத்துக்கு அவன் இல்லை, அவனோட சாட்சி பெரியவனுடைய சந்தோஷத்துல அவன் இல்லை. அவன் கத்தாருல, அவன் குவைத்துல, அவன் துபாயில. இப்பயும் நீங்க பாருங்க, இந்த இஃப்தார் கொடுக்குறவங்க வெளிநாட்டுல கொடுப்பாங்களே, நம்மட மாப்பிள்ளையும் சில நேரம் வெளிநாட்டுல இருந்தா
ஒரு தீனார் 2 தீனார் சல்லி போயிடுமே என்பதற்காக போலியில் நடிப்பாங்க. போலியில் நடிப்பாங்க. ஏன்? ஒரு இஃப்தார் கிடைக்கும், அதை வச்சு இந்த வாழ்க்கையை ஓட்டிடுவோம். யாரோ சாப்பிட்டு வைத்து விட்டு போன அந்த மிச்ச சாப்பாட்டை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் சூடு காட்டி சாப்பிடுவாங்க. இத்துணைக்கு நம்மளோட மாப்பிள்ளை வீடியோ கோல்ல வாரது ஃப்ரெஷ்ஷா தான் இருப்பார். சில நேரம் இங்கிருந்து உடுத்துட்டு போன உடுப்பு தான் அவருடைய வாழ்க்கை. ஒரு உடுப்பிட துடுக்க மாட்டான், ஒரு ஹோட்டலுக்கு போய் நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டான். அவ்வளவு தியாகத்தோடு கஷ்டத்தோடு வேர்வை சிந்தி மனசை கட்டுப்படுத்தி நமக்காக உழைத்து தருகிற அந்த பொருளாதாரத்தை நம்மள மனைவிக்கு அனுப்பிட்ட உடனே மாச முடிய மாஷா அல்லாஹ் பியூட்டி பார்லர் நிக்குது. பாத்தீங்களா? மாச முடிய பியூட்டி பார்லர். அவன் வேர்வை, அவனின் ரத்தம், அவனின் மாச்சல், அவனின் கவலை, அவனின் அத்துணையும் உங்களுக்கு புளிச்சி அனுப்புறான். அதை உறிஞ்சி எடுத்து அல்லாஹ் அக்பர், என்ன வாழ்க்கை, எப்படி மனசு வருகிறது? அதை எடுத்து இன்னும் 4 பேருக்கு அந்த அழகை காட்டிக்கிட்டு ஹராமான வாழ்க்கையை இந்த உலகத்துல வாழ்றதுக்கான பெண்களாக இன்றைக்கு நிறைய பெண்கள் மாறி போயிருக்கிறார்களாக இருந்தால் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர எப்படி வாழ்றோம் இந்த உலகத்துல? சஹாபிய பெண்கள் எப்படி தெரியுமா இருந்தாங்க? கணவனுக்கு தொழில் ரீதியான உதவிகளையும் செய்து கொடுத்தாங்க. இன்னைக்கு நமக்கிட்ட கொஞ்சம் காசு கிடைச்சது வைங்க, மனைவி மார்க்க கொஞ்சம் சல்லி இருந்தா அவதான் எஜமாட்டி ஆயிடுவான். கணவன் செஞ்சிருவான், கீழே போயிடுவான். புகாரியில வர 3வது செய்தி. இந்த உலகத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவ கோடீஸ்வரி. ரசூலுல்லாஹ் ஆடு மேய்த்தவர், வியாபாரம் செய்தவர். அவ பணக்கார பொண்ணு. ரசூலுல்லாஹ் முடிச்ச உடனே தனக்கிட்ட இருந்த சொத்து அடிமை எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டாங்க. நீங்க தான் எங்க மாப்பிள்ளை, நீங்க தான் எங்களை பார்க்கணும். இதுதான் இந்த ஒரு பெண்ணுக்கு அழகு. நம்மள வாப்பா கொஞ்சம் பணக்காரனா இருந்து முடிச்ச மாப்பிள்ளை கொஞ்சம் பணத்துல குறைஞ்சிட்டாங்கடா ஆடி நிற்பா மனைவி. இல்ல வாப்பா அப்படி சொன்னாரு, இப்படிதான் போகணும். இல்ல வாப்பா போவான்னு சொன்னாரு, இல்ல உம்மா போ. என்ன வாழ்க்கைன்னு கேட்கும். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்து அத்துணை சொத்துக்களையும் சுகங்களையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையிலே ஒப்படைத்தார்கள் அன்பு மனைவி. அதனாலதான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனையை எடுத்துக்கொண்டு மலையில போய் இருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்த உடனே ஓடோடி பயத்தில வீட்டுக்கு வராங்களே. வீட்டுக்கு வந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள். ரசூலுல்லாஹ் வார்த்தை. ஒரு நாள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இதுதான் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன பஞ்சம், உங்களுக்கு என்ன குறை? சாப்பாடு இந்த சாப்பாடு நான் சேர்த்த சொத்து தானே, ஏன் மலையில போயிட்டு இருக்கிறீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் நபி இல்ல தானே, மலையில போயிட்டு இருக்கிறீங்க, எந்த சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க, உங்களுக்கு என்ன பஞ்சம்? ஒரு வார்த்தை கேட்கல. ரசூலுல்லாஹ் பயந்து வந்த இதுதான் இந்த வெளியில போவான்னு சொன்னியா, காத்து கருப்பு பட்டுடும், பேட்டி சாசி இருக்கும், நீங்க தான் நம்புற இல்லையே என்று அன்று ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் நின்று கேட்கவில்லை. மாப்பிள்ளை பயத்துல வந்த உடனே போத்துங்க அந்த என்னவனே உடனே துணித்துண்ட எடுத்து போத்துக்கிட்டான். இதுதான் அழகான பெண்ணுக்கு அடிகலன். இதைத்தான் ஒரு பெண் முதலாவது மாப்பிள்ளை வார நேரம் அவரோட மைண்ட புரிஞ்சுக்கணும். அவன் எவ்வளவு வேதனையில, சோதனையில, பயத்துல, கஷ்டத்துல, துன்பத்துல அவன் வருவான். 4 பேர் ஏசிரிப்பான். அநியாயம் செய்யாம மற்றவனுக்காக ஏற்றப்பட்டு வருவான். நம்மளும் போய் பத்திர நெருப்புல வெண்ணைய ஊத்துற மாதிரி 10 செய்யக்கூடாது, கேள்வி கேட்டுற கூடாது. வந்த உடனே மனைவி உட்கார வைத்து போர்வையை போத்தி விட்டு என்னன்னு கேட்கிறாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மலையில் நடந்த செய்திகளை எல்லாம், பயத்தோடு நடந்த செய்திகளை எல்லாம், வானவர் ஜிப்ரீல் வந்த செய்திகளை எல்லாம் சொல்றாங்க. அப்ப மனைவி கொடுத்த எம்பத்தி என்ன தெரியுமா? இதுதான் ஒரு கணவனை உசுப்பி. மனைவி சொன்ன வார்த்தை, லா தஹ்சன், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்க எப்ப பார்த்தாலும் முஹம்மதே ஸல்லல்லாஹு குடும்ப உறவை நீங்கள் சேர்த்து நடக்கிறீர்கள். இந்த குடும்பத்துல 2 வந்து குந்தி, நல்லா இருந்த அண்ணன் தம்பியை பிரிச்சு வைக்கும், நல்லா இருந்த அக்கா தங்கச்சி பிரிச்சு வைக்கும், நல்லா இருந்த உமா பாப்பாவை பிரிச்சு வைக்கும். அதுதான் ஆக பெரிய ஒரு சூஸ்திரதாரியாக குடும்பத்துல அவ்வளவு வேலையை செஞ்சுட்டு
அங்கேயும் பல்ல காட்டுறது, இங்கேயும் பல்ல காட்டுறது, அங்காலையும் நல்லா இருக்கிறது, இஞ்சாலையும் நல்லா இருக்கிறது, குடும்பத்தை கூறு போட்டு வச்சிருக்கும் அல்லாஹ் அருள் செய்த நல்ல மனைவிமார்களை தரும். இத்துணைக்கு இவ மகாராணி மாதிரி இருப்பார். மாமி கிட்டையும் நல்ல, மைனி கிட்டையும் நல்ல, மச்சாட்டையும் நல்ல, மாப்பிள்ளை கிட்டையும் நல்ல, அத்துணையை மூட்டி பத்த வச்சு அந்த வீட்டை சாம்பலாக்கிய பொறுப்பு இந்த பொம்பளைக்கு தான். ரசூலுல்லாஹ் பார்த்து அந்த மனைவி சொன்னது, லா தஹசன், கவலைப்படாதீர்கள், இன்னக லதஸிலு ரஹீம், குடும்ப உறவை சேர்ந்துவாங்க. ஒரு மனைவி என்ன சொல்லுது பாருங்க, என்ன நீங்க நேற்று தான் கண்ணி, என்ன கண்டு 5 வருஷம், உங்களோடு பிறந்த அண்ணன், உங்களோடு பிறந்த தம்பி, ஒரு வயிற்றுல ஒரு மார்புல பால் குடிச்ச நீங்க என்ன விட அதுதான் முக்கியம், உங்களோட உறவு என்று சொல்லி உஜாறுபடுத்த வேண்டிய அந்த மனைவி குடும்பத்தை 2ஆ பிரிக்கிற வேலையை தான் செய்யுது. நிறைய வீடுகள் இதுதான் பிரச்சனை. எல்லாரும் ரெடி, ஆனா அந்த குடும்பத்தில் உள்ள பொம்பளை மட்டும் ரெடி. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். சுவர்க்கம் அந்த குடும்ப உறவில் தான். ரசூலுல்லாஹ்வை பார்த்து அந்த மனைவி எம்பத்தி கொடுத்தார். கவலைப்படாதீர்கள், இன்னக லதஸிலு ரஹீம், நல்ல குணத்தை சொல்றோம். நம்மட மாப்பிள்ளை வருவார் வீட்டுல, பிசினஸ் லொஸ்டாய், சரிங்க கவலைப்படாதங்க, நீங்க வரக்குள்ள என்ன கொண்டாடுறீங்க, நகையா நட்டா வீடா வாசலா வாகனம் எல்லாம் தந்தானே, அதையெல்லாம் திரும்ப தருவா, ஏன் கவலைப்படுறீங்க, போங்க பள்ளிக்கு சுஜூதுல இருங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க சொல்ல வேண்டி. நான் சொன்னதானே அவனோட சேராதுங்க, உங்களை ஏமாத்துவான்னு சொன்னதானே. நீங்க என்ன கேட்கறலையே, மதிக்கிறலையே, ஒரு நாய்க்கு இருக்கிற மதிப்பு இணைக்கு இல்லையே அவட பல்லவிய பாடுறதுதான் முதல் பித்னாவே அந்த குடும்பத்துல. ஒரு கணவன் வார நேரம் அந்த கணவனை அனுசரித்து அவனுக்கு ஆறுதலாக முதல் ஒரு வார்த்தை சொல்லணும், கவலைப்படாதங்க, நீங்க நல்லவர், குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறீங்க, கவலைப்படாதங்க, ஏழைகள் எளியவருக்கு நீங்கள் உதவுகிறீர்கள், கவலைப்படாதீங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்க குரல் கொடுக்குறீங்க, கவலைப்படாதங்க, தூக்க முடியாத சுமைகளை உங்களோட முதுகுல சுமந்து கொள்ளுகிற உயர்ந்த மனிதர் நீங்க முகம்மது, என் அன்பு கணவரை என்று அன்று கொடுத்த எம்பத்தி அல்லாஹ்வுடைய தூதரை எழுப்பிவிட்டது. நம்மட மாப்பிள்ளை வார நேரத்துல நமக்கு 1000 கவலை இருக்கும், சோகம் இருக்கும், துக்கம் இருக்கும், துயரம் இருக்கும், எதையுமே கண்டிக்கப்படாது. அவரை கூப்பிட்டு அவரை தலையை தடாவி அவருக்கு தண்ணியை கொடுத்து ஒரு டீயை கொடுத்து கோப்பையை கொடுத்து பக்கத்துல உட்கார்ந்து அவரோட அன்பா இரக்கமா பாசமா அவர் சொல்றத கேட்டு அதுக்கு மறுப்பு சொல்லாம அந்த நேரத்துல நம்மள புத்திய காட்டாம வள்ளலை காட்டாம நம்மளோட கெட்டித்தனத்தை காட்டாம இதுதான் சந்தர்ப்பம், பொறு நான் உனக்கு மேல குத்தாம அவனை எழுப்பி விடுகின்ற நல்ல பண்பு ஒரு நல்ல சாலிகான மனைவிடத்தில் இருக்கும். அதைத்தான் அன்று ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார். இந்த உலகத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரோட மகன் யாரு, அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, எவ்வளவு பெரிய எவ்வளவு அழகான ஒரு குடும்பம், யோசிச்சு பாருங்க. அபூபக்கர் சித்திக் புகாரியில 5224வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. அவர் சொல்றார், என்ன வாப்பா எனக்கு ஜுபைரை திருமணம் முடித்து தந்தார். திருமணம் முடித்து தருகிற போது ஜுபைரிடத்தில் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு ஒரு சொத்து கிடையாது, ஒரே ஒரு குதிரை, அந்த குதிரைக்கு உணவு வைக்கிற ஒரு பாத்திரம், ஒரு தொங்கல்ல அல்லாஹ்வுடைய தூதர் தந்த ஒரு காணி துண்டு, ஒரு இடப்பொருள். அப்ப நான் என்ன செய்வேன்டா, அந்த குதிரைக்கு தண்ணி எடுத்து வைக்கிறது, குதிரைக்கு உணவு சேர்த்து வைக்கிறது, அப்படியான வேலைகள் எல்லாம் நானே செய்வேன். நான் என்ன செய்வேன்டா, அந்த தோட்டத்துக்கு போய் அங்குள்ள ஈத்தப்பழ சீட் வித்துக்கள் இருக்குதானே, அதையெல்லாம் அப்படியே புரைக்கி சேர்த்து அதை ஒரு மூடையா கட்டி அதை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நான் ஒரு நாள் வாரேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனா இன்னைக்கு நம்ம அவர் சொந்தத்திற்கு சுகத்திற்கு சந்தோஷமா வாழ்ந்து ஒரு நாள் சண்டை வந்ததற்காக ஒன்றுமே உருப்படி இல்லை என்று வாழ்றோமே, இதுதான் நம்மளை நரகத்துக்கு கொண்டு போகும். என்ன சொல்றோம், எப்ப பார்த்தாலும் நீங்க கணவனுக்கு நன்றி கட்டவளாகவே இருக்கிறீர்கள். என்ன சொல்றோம், இதான் காரணம். அப்ப மூட்டைய அஸ்மா பின்த் அபீ பக்கர் சுமந்து கொண்டு வார நேரத்துல ரசூலுல்லாஹ் உத்தகத்துல வாராங்க. யார் ரசூலுல்லாஹ், யாரு, ஆயிஷா நாயுடைய தாத்தா. நம்ம சொல்றது குழந்தனார, நம்ம வீட்டுல குழந்தனாருக்கு தான் சரியான மதிப்பு, மனைவியை விட சில ஆட்களுக்கு குழந்தனார் தான் பிடிக்கும். குழந்தனார் தான் சொல்லுங்க நீங்க, மைனி. ரசூலுல்லாஹ் வராங்க.
ரசூலுல்லாஹ் வந்து ஒட்டகத்தை குனி குனி அப்படின்னு ஒட்டகத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அஸ்மா பின்த் அபீ பக்கர் கணவனோடு சேர்ந்து தன் தொழிலை செய்து கொண்டிருந்த உத்தம ஒரு உயர்ந்த பெண். அவ அப்படியே பார்க்கறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் வந்திருக்கு. ஆதாரம் எடுத்துக்க கூட இந்த ஹதீஸை வச்சு மைனி நம்மளோட ஹஸ்பண்டோட போகலாம், அதுக்கல்ல இந்த ஹதீஸ். அது கூடாரம் மாதிரி இருக்கும். இன்றைக்கு இருக்கிற திருவி மாதிரி மறைச்சு இருக்கும். பெண்கள் வேலையா இருப்பாங்க, ஆண்கள் என்ன செய்வாங்க, ஒட்டகத்துல வேலையாக இருப்பாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல குனி குனி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒட்டகம் குனியுது. அஸ்மா பின்த் அபீ பக்கர் அப்படியே வெக்கத்துல நடந்து போயிட்டாங்க. மூடையோட சுமந்து போயிட்டாங்க. கூட்ட போய் சுபைர்ட்ட சொல்றாங்க, ரலியல்லாஹு கணவரே, நான் மூடையை தூக்கிட்டு வார நேரம் ரசூலுல்லாஹ் வந்தாரு, சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்படியே ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தை குனிய சொன்னாங்க. நான் வெக்கத்துல ஏறல, நான் அப்படியே வந்துட்டேன். ஆனா உங்களோட ரோசம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவர் சரியான ரோசக்காரர். யாருடைய பேசுறது வாங்குறது, யாருடைய பயணம் போறது அவருக்கு பிடிக்காது. மாப்பிள்ளையை மதித்து ரசூலுல்லாஹ் கூப்பிட்ட போது கூட ரசூலுல்லாஹ்வோடு போகாமல் மாப்பிள்ளையுடைய கண்ணியத்துக்காக வேண்டி என்ன செய்தார், தலையில சுமையை தூக்கி கொண்டு போனார் என்ற செய்தியை புகாரில பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையை நம்மளும் ஏதாவது ஆன்லைன் பிசினஸ் அல்லது உடுப்பு பிசினஸ் அல்லது ஏதாவது ஒரு சைட் பிசினஸ் செஞ்சா அந்த வீட்டுல அவர் ஒரு பக்கம் ராஜாட்டா இன்னொரு பக்கம் நம்ம ராணி ஆகிடும். எப்பையும் கணவனுக்கு கட்டுப்பட்டு ஒத்து போகிற கணவனின் திருப்தியை பெற்ற பெண்ணாகவே இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் என்ன செய்தி எனக்கும் உங்களுக்கும் போதிக்குகின்ற மிக பிரதானமான வரலாறு என்பதை மறந்துவிடக்கூடாது. எந்த மனைவி கணவனுடைய திருப்தியை பெறவில்லையோ அவளுக்கு நிச்சயமாக உலக வாழ்வும் கேள்விக்குறி, மறுமையுடைய வாழ்வும் என்ன செஞ்சிடும், அவளுக்கு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதை செய்யக்கூடாது. எந்த ஒரு பெண்களும் மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு உள்ள குறை தெரியுமா, கண்ட வாழ்க்கை கஷ்டத்தை பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்றோம், அது கண்ட மாப்பிள்ளோட கஷ்டத்தை ஆம்பளை பிள்ளைகிட்ட சொல்றது. பாரு, எப்பயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ள போடப்பட்டார் தானே. ஒரு நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னை அல்லாஹ் நெருப்பிலிருந்து பாதுகாத்தான் என்று சொல்லுங்க. நெருப்புக்குள்ள அல்லாஹ் போட்டு என்னை பாதுகாத்தான்னு சொல்லல, நெருப்பிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்தான்னு சொன்னாங்க. இந்த உலகத்துல நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நோய் வந்துச்சு தானே, அல்லாஹ் எனக்கு நோயை தந்து குணப்படுத்தினான் என்று சொல்லல, நோயிலிருந்து என்னை குணப்படுத்தினான்னு தான் சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துக்கு போடப்பட்டாங்க தானே, அல்லாஹ் என்னை கிணத்துக்குள் போட்டு காப்பாத்தினான் என்று சொல்லல, அல்லாஹ் என்னை கிணத்திலிருந்து பாதுகாத்தான்னு சொன்னாங்க. நபிமார்கள் அல்லாஹ்வை அந்த சோதனையை கூட அல்லாஹ்வுல போடல. என்னை கிணத்துக்குள்ள போட்டு பாதுகாத்தானே அல்லாஹ்னு சொல்லல, கிணத்திலிருந்து பாதுகாத்தான். நெருப்புக்குள் போட்டு அல்லாஹ் என்னை பாதுகாத்தான் என்று சொல்லல, நெருப்பிலிருந்து என்னை பாதுகாத்தான். ஏன் சொல்லுங்க, அதுவும் சில நேரம் அல்லாஹ்வில் குறை சொல்லுவதாக ஆகிவிடுமோ என்று இந்த உலகத்தில் நபிமார்கள் பயந்தார்கள். நம்ம மாப்பிள்ளோட குறைய மகன்கிட்ட சொல்றோம், மகன்கிட்ட சொல்றோம், அந்த வாப்பா நல்லவர் தான், ஆனா அந்த வாப்பா மாதிரி கெட்டவன் யாருமே இல்லை, இதை விட அவனை கொன்றிருக்கான், இதை விட அவனை கொன்றிருக்கிறாங்க. மகன் உள்ளத்துல என்ன வளரும் பிக்சர் என்ன வரும், என் வாப்பா ஆக மோசமானவன், ஆக கெட்டவன், என் உமா குடும்பப்படுத்துறான், என் உமா கடிக்கிறான், என் உமா குதைகிறான், என் உமா வச்சு புளிகிறான். இந்த வாப்பா என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவளை பார்த்துட்டு இல்லை கொன்றுவேன். வாப்பாட மனசுல உம்மா, மகண்ட மனசுல உம்மா வாப்பாவை பத்தி தப்பாவே பாரு, நான் படுற கஷ்டத்தை கூட நீ உண்ட வாழ்க்கையில படக்கூடாது. மகளுக்கு புத்தி சொல்றாங்க அம்மா, நான் படுற கஷ்டம் மாதிரி நீ என்ன செய்யாது, உங்க வாழ்க்கையில கஷ்டப்படாது, இதான் புத்தி சொல்ற பிள்ளை. இங்க பாரு, அல்ஹம்துலில்லாஹ் நான் வாப்பாவோட சந்தோஷமா தான் வாழ்றேன். உங்களுக்கு தான் சங்கடம் இருந்தா இஸ்லாம் தருகிறாரு, பிரிஞ்சுட்டு போக வேண்டியது. அவ்வளவு கஷ்டப்பட்டு வாழணுமாங்க, உங்களுக்கு தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனையை சுமந்து கொண்டு வாழணும் இஸ்லாம் வைக்கலையே. ஆனா வாழ்ந்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள், சுவர்க்கம். கஷ்டம் வரும், துன்பம் வரும், மாறி மாறி வரும். நுதாவினுமாய் காலச்சக்கரம் சுழலும். இன்றைக்கு மாப்பிள்ளை லொஸ்ட் ஆயிட்டா நாளைக்கு வந்துடுவான். இன்றைக்கு மாப்பிள்ளோட தப்ப மறைச்சு பழகு, மாப்பிள்ளோட குறைய 4 பேர் கூட சொல்லாது. என்னமோ நம்ம தான் பெரிய அறிவாளி மாதிரி மாப்பிள்ளோட குறைய மற்றவங்கிட்ட பேசுறதுக்கு தானே, அது மிகப்பெரிய தவறு என்பதை மறந்துடாது. நாங்க ஜோக்கோட ஜோக்க அடிச்சுடுறோம், சிரிப்போட சிரிப்பு அடிச்சுடுறோம். அவர் நல்லதுதான், ஆனா அவர்கிட்ட இன்னும் ஒரு குணம் இருக்கு, கேவலப்படுத்துறோம், குத்தி காட்டுறோம்.
அவனை கேவலமாக இந்த மண்ணுக்கு மேல பேசுறோம், இது அல்லாஹ்வுடைய தண்டனையையும் சோதனையையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற மிகப்பெரிய கருவி குணம் என்பதை செய்யக்கூடாது. பெண்களாகிய நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலும் மாப்பிள்ளையோட ஒத்து அவருக்கு ஒத்துணர்வு கொடுத்து ஆறுதல் கொடுத்து அவரை உயர்த்தி அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு ஆறுதல் சொல்லி அவருடைய கண்ணியம் பாதிக்கப்படாமல் நடந்து கொள்வதுதான் ஒரு பெண்ணுடைய மிக பிரதானமான கடமை என்பதை செய்யக்கூடாது. நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கிற கணவன் என்பது மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய அருள். உங்களுக்காகவே வாழ்கிறார், உங்களுக்காகவே தியாகம் செய்கிறார். நம்மளால முடிந்த பங்களிப்பை மாப்பிள்ளைக்கு செய்து அவரோடு சேர்ந்து நிம்மதியாக வாழ வேண்டிய தேவை நமக்கு இறுதியாக உண்டை சொல்லி நிறைவு செய்கிறேன். நிறைய பெண்களுக்கு வீட்டுல எப்ப பார்த்தாலும் மூச்சு விடாங்க. மாப்பிள்ளைங்க வீட்டுக்குள்ள வந்து ரோட்ல நிற்பான். அதுக்காக வேண்டி எந்த நேரமும் நீங்க குளிச்சுக்கிட்டு பவுடர் போட்டுக்கிட்டு பேசியல் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளைய கவர்ற மாதிரி உதட்டுக்கு சோப் அடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லல. வேலையான நேரத்துல வேலை முடிஞ்சா மாப்பிள்ளை கவர்ற அடிப்படையில நமக்கிட்ட இருக்கிற நல்ல உடுப்பு எடுத்து கொடுக்கணும். சில ஆக்கிற வீட்டுல உடுப்பு இருக்கும், ஒரு அல்மாரி ஃபுல்லா நல்ல உடுப்பு இருக்கும். எப்ப பார்த்தாலும் வித்து போன கரைஞ்சி போன அது அடுப்பு கரையில பிடிச்ச மாதிரி புகை பிடிச்ச புடவை கொஞ்சம் இருக்கு. அது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அந்த கணவனுக்கு அருள் செய்யணும். இப்படி பெண்கள் இருப்பது என்பது வீட்டுல கணவனை வச்சிருக்காது. விரட்டி ஓடுறா, நீ ஓடுறா என்ன செய்யும், மாப்பிள்ளைய விரட்டி. எப்பையும் வீட்டுக்குள்ள அடக்கமான மனங்களை பூசு, உங்களோட உடம்புக்கு அடக்கமான மனங்களை பூசிக்கணும். எப்பையும் சிரிச்ச முகத்தோட நாக்கள் முகத்துல 2-3 போத்தல் வெண்ணெய் எடுக்கணும். எப்ப பார்த்தாலும் மையத்துக்குள்ள இருக்கிற மாதிரியே வீட்டுக்குள்ள இருக்கிற முடியும். சொத்த விடியாது சிரிச்ச முகத்தை மாப்பிள்ளை காண மாட்டான். இப்படி வடிச்சுட்டா என்ன செய்ய, என்ன வடி நீட் இல்ல, துப்புரவு இல்ல. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர கொஞ்சம் மாப்பிள்ளை வர. ஆனா அவங்களோட உறவை கண்டா, தம்பியை கண்டா, தங்கச்சி கண்டா, நடையில ஆட்டம், உடையில ஆட்டம், இஷ்டை பேச்சு, அப்படி இப்படி வளைகிறது, குலைகிறது, ஸ்லோக் அடிக்கிறது, குடும்பம் அப்படி கலகட்டும். மாப்பிள்ளை வந்தா மையத்துக்குள்ள இருக்கிற மாதிரியே இருப்பான். என்ன பண்ண மட்டும் கேட்கணும். அத்தபஸ்ஸு சதக்கா, அந்த ஆம்பளைக்கு மட்டும் சொல்லல ரசூலுல்லாஹ், பொம்பளைக்கு தான் சொன்னாங்க. ஒரு சிரிப்பு அது சதக்கான ரசூலுல்லாஹ் ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும் சேர்த்து தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கூட குடும்பம் வந்தா நல்லா சிரிக்கிறீங்க, கை தட்டுறீங்க, ஜாம் இருக்கிறீங்க. மாப்பிள்ளோட குடும்பம் வந்தா கூட சொத்தனை செய்து விடுகிறது. அதனால வீட்டுல துப்புரவும் சிரித்த முகம் என்பது மிக பிரதானமானது என்பதை பேசக்கூடாது, மறந்துடக்கூடாது. மாப்பிள்ளையோட தான் இஸ்லாம் வளைந்து குலைந்து பேச சொல்லு. இனி தத்தைக்குள்ள பல உங்களுக்கு இறையச்சம் இருந்தால் வேற யாரோட என்ன செய்யாதுங்க, வளைஞ்சு குலைஞ்சு பேசாதுங்க. மாப்பிள்ளையோட வளைஞ்சு குலைஞ்சு மாப்பிள்ளை இழுத்தெடுக்கிற மாதிரி பேசணும். இது மாப்பிள்ளை வாழ தூக்குற மாதிரி தான் பேசுறது. எப்படா வெற்றோட இப்ப மாப்பிள்ளைக்காரன் பேசுற பேச்சு அப்படிதான். அதனால மாப்பிள்ளை என்ன செய்ய, இழுத்தெடுக்கிற மாதிரி, கவர்ற மாதிரி. மற்ற ஆட்டாக்காரோட பேசுறீங்க தானே, டிரைவர்மாரோட பேசுறீங்க தானே, டயலாக்ல இருந்து கோல், அதாவது உங்களோட சிம்பிள் இருந்து கோல் வந்தா கதைக்கிறீங்க தானே, அல்லது ஏதாவது மெஷின் ரிப்பேர் பண்ண அவரோட நல்லா பேசுறீங்க தானே. அதை விட இவங்களோட என்ன செய்யுங்க, அன்பா, இரக்கமா, பாசமா, நேசமா பேச வேண்டியது ஒவ்வொரு மனைவிமாருடைய கடமை என்பதை புரிஞ்சு கொள்ளுங்க. கணவனுடைய திருப்தி மிக பிரதானமானது. அடுத்த நிறைய பேர் சொல்றது, நான் உங்களுக்காக பிள்ளை பெற்று தந்தேன், அப்ப உங்களுக்கு பெரிய தியாகம். நீங்க பிள்ளை பெற்றது தியாகம் தான். அல்லாஹ் அப்ப உங்களுக்கு கொடுமைக்காரன், அல்லாஹ் உங்களுக்கு அதை இலகுவாக்கி இருக்கிறான். அதனாலதான் பெண்ணை என்பதை உங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறான். அதை பொருந்திக்கோங்க. அதை வச்சே கொஞ்சம் மாப்பிள்ளையை ஊற்றி காட்டு. நான் பட்ட கஷ்டம் தெரியும், வருத்தம் தெரியும், கஷ்டம் தெரியும், வருத்தம் தெரியும். யார் செலவழிச்சு, உங்களை யார் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், உங்களுக்கு யாரு மருந்து எடுத்து தந்த, உங்களுக்கு பக்கத்துல இருந்த யாரு, நீங்க என்ன வேலை செஞ்சு கிழிச்சிங்க, ரைஸ் குக்கர் யார் வாங்கிட்டு, நீங்க என்ன உடுப்புகளையும் தந்தீங்களா? ரசூலுல்லாஹ் வீட்டுல வேலை செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுல வேலை செஞ்சாங்க. மாப்பிள்ளோட வாஷிங் மிஷின்ல தான் நீங்க வேலை செய்வீங்க. மாப்பிள்ளை வாங்கி தந்த பிரஷர் குக்கர், ரைஸ் குக்கர் யார் வாங்கி தந்தது? அவன். அப்ப வேலை தான் செய்யறான் மாப்பிள்ளை. சல்லியும் தந்து, சமைக்கவும் தந்து, சாமானும் தந்து. இது என்ன செய்யணும், நம்ம அல்ஹம்துலில்லாஹ் என்று திருப்தியோடு வாழ்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். எப்பயும் வீட்டுல சில நேரம் மையத்தூட்டுல இருக்கிற மாதிரி குறைய நேரம் இருந்தாலும் நிறைய நேரம் கல்யாண வீட்டுல இருக்கிற மாதிரி என்ன செய்யுங்க, இருக்க பழகிக்கங்க. வல்லவர் ரஹ்மான் நல்லவர்களாக வாழ்ந்து
ரெண்டு பேரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்து இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் தஆலா நாம் அனைவருக்கும் துணை செய்வாராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இதே தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பக்கத்து விட என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். Para